நம்ம பேசிக்ஸ் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து லைனில் போட்டோம். ஃபஸ்ட்டு போகிறோம் பேசிங்க. இதுக்கு வந்து சைக்கிள்ஸ் இருக்குது. G72 நம்ம அந்த சைக்கிளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முன்னாடி சொல்லுங்க ப்ரோக்ராம் நம்பர் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் டூல் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்பிண்டில் ஸ்பீட், அதுக்கப்புறம் ரேபிட் பொசிஷன். X50னால 10 அமௌண்ட் பேசிங் பண்ண போகிறோம். அதனால் 15 லெவல் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் G01 Z 10 பொசிஷன் பண்ணிக்குவோம். இப்போ தான் நம்ம வந்து சைக்கிள் யூஸ் பண்ண போகிறோம். G72 பேசிங் சைக்கிள். டபிள்யூங்கிறது டெப்த்து. ஃபேஸிங்கில் நம்ம உரமாக கொடுப்போம். உரமாக கொடுத்தோம்னா உரமாக டெப்த் அப்டேட் எடுக்கும். இந்த 10 ஸ்டார்டிங் பாயிண்ட் பொசிஷன் பண்ணதுலேருந்து இதுக்கப்புறம் ஒவ்வொரு உரமாக எடுக்கும். 9, 8, 7, 6, 5 அதாவது 0 வரையும் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆறுங்கிறது ரிலீஃபு, அதாவது பேசிங் பண்ணிவிட்டு வெளியே வரக்கூடிய லென்த்து. அதுக்கப்புறம் G72 P11 Q12. இதுதான் P11 Q12 அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன வேலை வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே P15 Q16 20 நமக்கு இங்கே என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து P11 Q12 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் U அதாவது ஸ்டாக் வைக்கிறதுக்கு பேசிங்கில். அதுக்கப்புறம் W இது 0 கொடுத்துக்கலாம். W 0 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபீடு கொடுக்கணும். ஃபீடு பாயிண்ட்டு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங் பிளாக் இந்த N11 இந்த N11 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11 தான் அது. இந்த P11 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதேமாதிரி Q12ங்கிறது எண்டு. ஆக்சுவலாக அந்த பேசிங் சைக்கிளை பொறுத்தவரையும் P11ங்கிறது எண்டு, Q12ங்கிறது ஸ்டார்டிங்கு.
நான் உங்களுக்கு ப்ரோக்ராமில் எப்படி கொடுக்குறேன்னு உங்களுக்கு தெரியும். G01 Z00 பிளாக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு லைனாக 8, 6, 7 அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம லைனில் கொடுத்த மாதிரி தான் கொடுக்க தேவையில்லை. சைக்கிளை பொறுத்த வரையும் டைரெக்டாக நம்ம 0 கொடுத்தாச்சு. நமக்கு எந்த பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் x-2 அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து எண் 12லே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் G0 Z10 அப்புறம் M05 ஸ்பிட்டிங் ஸ்டாப், அப்புறம் ஆப்ஷனல் ஸ்டாப். நம்ம கூரண்ட் ஆன் பண்ணல, அதனால் வந்து இதில் சிக்னல் தேவையில்லை. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. சைக்கிளை பொறுத்தவரையும் ரொம்ப சைக்கிள் ஈஸி. நம்ம ஆப்ஷனல் ஸ்டாப் எப்போதுமே கடைசியாக தான் போடணும் ரெஃபரன்ஸுக்கு அப்புறம். அப்புறம் M30. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக வந்து 2 பேஜில் முடிஞ்சிடும். நம்ம ஆக்சுவலாக நம்ம லைனில் எழுதுனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பக்கம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது ரொம்பவும் வந்து இது நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமை வச்சு நம்ம வந்து சிமுலேட்டர் மூலியமாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிக்கலாம். நம்ம அதை காப்பி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிமுலேட்டருக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். வழக்கம் போல ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். எவ்வளோ பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி லைனில் போட்டதே தான். இது நம்ம வந்து எப்படி நம்ம சைக்கிள் ப்ரோக்ராமில் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 50, டோட்டல் லென்த்து 100 இருக்குது. நம்ம 90 கொண்டு வர போகிறோம். ஆக்சுவலாக நம்ம 10 வந்து பேசிங் பண்ணுறோம். ஒர்க் பீஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். லென்த்து 100, டயாமீட்டர் 50. ஓகே கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பீஸ் சின்னதாக இருக்குது. டூல் செலக்ட் பண்ணிக்கலாம்.
டூல் வந்துருச்சு. நம்ம ப்ரோக்ராமை கால் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வேறு ப்ரோக்ராம் எடுத்தால் தான் வரும். ப்ரோக்ராம் வந்துருக்கு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணிக்குவோம். சைக்கிளை போட்டோம். இப்போ நம்ம வழக்கமாக ஆப்செட் எடுத்து விட வேண்டியதுதான். ஜாக போட்டுட்டு ஆப்செட் எடுப்போம். கொஞ்சம் தூரம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆண்டியில் போட்டுக்கோங்க, இல்லாட்டி மோதி டூல்லாம் உடஞ்சிடும். எம்டியில் போட்டுக்கிட்டு ஆர்பிஎம் கொடுக்க வேண்டியதான். நமக்கு இப்போ சவுண்டு தேவையில்லை. செக்கு டைரக்ஷன் ஆப்போசிட் இருக்குது, அதனால் நம்ம வந்து ஸ்பிண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ஷன் எடுக்கிறது தான் அது. இப்போ மைனஸில் போட்டு இதில் போட்டுங்க. ஆண்டின் மோடில் போட்டால் தான் ஒர்க் ஆகும். ஓகே, டச் ஆகிடுச்சு. இப்போ ஆப்ஷன் பேஜ் போயிட்டு ஸ்பிண்டில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஷாமண்டிக்கல் ஆப்ஷன் போங்க. Z 0.0 மெசேஜ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம -10 கொடுக்க போகிறோம். கொடுத்து ப்ளஸ் இன்புட் கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எக்ஸ் ஆப்செட் எடுக்க போகிறோம். ஸ்பிண்டில் ரொட்டேட் பண்ணுங்கள். ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகுது. எக்ஸுக்கு மேலே ஏறுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவோம். ஜெட்டில் போட்டுக்குவோம். டர்ன் பண்ணுவோம். லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது டர்ன் பண்ணும்போது. வழி இல்லை, ஆப்ஷன் எடுக்கணும்னா டர்ன் பண்ணணும். ஸ்பிண்டில் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். செக் பண்ணிக்கலாம் எப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா டயா வந்து 46.36 இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 46.36 இருக்குது. அதுதான் வந்து எக்ஸ் வேல்யூ. இப்போ டயாமீட்டர் வந்து எக்ஸ் 46.36 மெஷின் கொடுத்துருவோம். மேக்ஸிமம் வந்து ஆப்செட் இருக்கிற எடுத்தனால உங்களுக்கு அதே வழி தான் வரும், சேஞ்சபிள் ஆகாது. இப்போ நான் வந்து சிங்கிள் பிளாக்கில் போட்டு ரெஃபரன்ஸில் போயிடுறோம். டூலு ஏன்னா நம்ம இப்போ வேறு பீஸ் போட போகிறோம். ஆப்ரேஷன் ஒன்று தான், பட் நம்ம வந்து ஃபினிஷிங்காக வந்து நம்ம புது மெட்டல் போட்டுக்கலாம். மாற்றியாச்சு புது மெட்டலு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் பிளாக்கில் நான் போட்டு காட்டுறேன் எப்படின்னு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. எது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். ரெஃபரன்ஸ் போகுது.
1ஆம் நம்பர் டூவில் ஆஃப்செட் எடுத்தாச்சு, மொத்தமாக ஃபேஸிங் கொடுத்துருக்கோம். எக்ஸு 55, கேப் 55 ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் 10 எண்ணத்தில் வந்து நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த கார்னரில் நிற்கும். இதுலேருந்து நம்ம வந்து சைக்கிளில் கொடுத்துருக்கோம், ஃபேஸிங் சைக்கிள் G72 ஆன் பண்ணலாம். W1 நம்ம லீஃப் நம்ம படிச்சிருக்கு, அடுத்தது படிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா மொத்தமாக எடுத்துருச்சு. நம்ம என்ன ப்ராப்ளம் பண்ணங்கிறது வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒவ்வொரு அம்மா தான் போகணும். எதனால் வந்து 10 மொத்தமாக எடுத்துருக்கு, அப்படி எடுக்கவே கூடாது. நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ப்ரோக்ராம் எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. எதனால் அப்படி எடுக்குதுன்னு தெரியல. மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். சிங்கிள் ப்ளக்லையும் செக் பண்ணிக்கலாம். ஆயில்லாம் கரெக்டாக தான் ஊற்றிருக்கு. எதனால் அது எடுத்துருக்குன்னு தெரியல. பட்ஜெட் 0க்கு எடுத்துருச்சு மொத்தமாக. இது 2 டைம்ஸ் எடுக்குது. வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கும், பார்க்கலாம். பட்ஜெட் 10 தான் அது. W வராமல் கொடுத்துருக்கு. ஜாப் டெஸ்ட் பண்ணியிருக்கு, பார்க்கலாம்.
மாற்றி பார்ப்போம். P15 Q25 சப்போஸ் சிமுலேட்டர்னால சம் ப்ராப்ளம் ஏதாவது வரலாம். சம்டைம் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். ஆப்செட்டில் எதுவும் ப்ராப்ளம் பார்ப்போம். நம்ம அதில் பார்த்துருப்போம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த x-2 முன்னாடியும் Z00 இதில் இப்படி கொடுத்தா மட்டும் தான் எடுத்துக்குது.
ஆக்சுவலாக வந்து இந்த x-2ங்கிற இடத்துல வந்து z00 வரணும். அதுக்கு கீழே தான் x-2 இந்த இடத்துல கொடுத்தோம்னா இந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக எடுத்துக்கும். பட் இந்த சிமுலேட்டர் மூலியமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதில் இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. அது நீங்கள் வந்து புரிஞ்சவங்களுக்கு வந்து இது வந்து புரியுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக x-2 வந்து மேலே வரக்கூடாது, இது அப்படியே ஆப்போசிட்டில் வரணும். மேலே z00வும் கீழே x-2வும் வரணும். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ரோக்ராமில் x-2 மேலே கொடுத்தா தான் எடுத்துக்குது. அதனால் இந்த சிமுலேட்டருக்காக நம்ம வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது தான் நான் சொல்லி காட்டுறேன். ஃபேஸிங் சைக்கிள் இப்போ நம்ம விட்டு பார்ப்போம். சிங்கிள் பிளாக்கில் விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம லென்த் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். லென்த்து 100 இருக்குது, டயாமீட்டர் 50 இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு லைனை படிக்கணும். ரெஃபரன்ஸு, டூல் நம்பர் செலெக்ஷன், x 55, z 15 போய் ஸ்டார்டிங் பொசிஷன் நின்றது ரேபிட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு z 10ல் நிற்கிது. அதுக்கப்புறம் புறமாக எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா 9க்கு பண்ணோம், அப்புறம் 8க்கு பண்ணோம். இது வந்து நம்ம லைனில் வந்து நம்ம ஒன்றா படிக்க விட முடியாது, ஏன்னா அது வந்து சிங்கிள் பிளாக்கில் போட்டாலும் இது நம்ம ஃபேஸிங் சைக்கிள் கொடுத்துருக்கனால நம்ம அந்த சைக்கிள் ஃபுல்லாக படிக்கும். நம்ம வேணும்னா சைக்கிள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 வரையும் எடுத்துருச்சு. அடுத்த லைனு z10 ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணியாச்சு. ரிட்டன் ஹோம் பொசிஷன், ஆப்ஷனல் ஸ்டாப் போடலை, இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் M30 இதாங்க பேசிங் சைக்கிள். உங்களுக்கு நான் ஆட்டோமேட்டிக்கலே போட்டு காட்டுறேன். புது மெட்டீரியல் போட்டுடலாம். உங்களுக்கு சப்போஸ் இது கொஞ்சம் இந்த வெளிச்சம் கொஞ்சம் கிளார் அடிச்சுன்னா மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் இதாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா தெரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ கமாண்டில் போடுங்க, நம்ம அதே வச்சுக்கலாம். இப்போ நம்ம டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி எடுக்கிறதுங்கிறது. அவ்வளோதாங்க பேசுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம லைனில் போடுறதுக்கும் சைக்கிளில் போடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ப்ரோக்ராம் ஈஸியான ப்ரோக்ராம். நம்ம லைன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 லைனுக்கு மேலே எழுதிட்டு இருக்கணும். இது என்ன அப்படி கிடையாது. உங்களுக்கு சைக்கிளில் போட்டோம்னா வேலை ஈஸியாக முடியும். அதனால தான் பேசிங் சைக்கிள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே நம்ம லைனில் யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தோம்னா வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை.
நம்ம எதுக்கும் நம்ம இன்னொரு ஜாப் போட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆட்டோக்காரில் வந்து நம்ம ஒரு ட்ராயிங் போடலாம். போட்டுட்டு அதுக்கு நம்ம டர்னிங் பண்ணி ப்ரோக்ராம் எழுதி நம்ம டர்ன் பண்ணி பேசிங் பண்ணி பார்ப்போம். நம்மளே ஒரு டயமெட்ரிக் போடுறோம், நம்மளே ஒரு லென்த் வைக்கிறோம், அதுக்கு நம்மளே ஒரு ப்ரோக்ராமை நம்மளே போடுறோம். ஹைட்டு வந்து ஒரு 100 வச்சுக்கலாம். பார்த்தோம்னா ஹைட்டு வந்து லென்த்து வந்து ஒரு 100 வச்சுக்கலாம், ஹைட்டும் ஒரு 100 வச்சுக்கலாம். இல்லை 150 வச்சுக்கலாம். சிம்பிளாகவே போடுறேன். ஹைட்டு 100 வித்து 100 ஓகேங்களா. இதை நம்மளா ஒரு பேசிங்காண்டி ஒரு இதை போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஃபுல்லாக போட்டால் தான் புரியும். இங்கே ஆப்செட் மறுபடியும் கொடுத்துக்கலாம். ரெண்டு மூணு ஸ்டெப் போதும், ரொம்ப போடாம இதே உங்களுக்கு புரியும். உங்களுக்கு 2 ஸ்டெப்பே போதும்.
பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிராயிங் போட்டிருக்கோம். நம்ம இந்த 2 ஸ்டெப் மட்டும் தான் நம்ம வந்து பேசிங் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம அதில் இந்த 2 ஸ்டெப்பில் வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம டைமென்ஷன் எடுத்துருவோம். அடுத்தது 3வது பாயிண்ட். இதை நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டோம்னா நேராக வரும். டைமென்ஷன் கொஞ்சம் அளவு கொஞ்சம் பெருசாக வச்சுருவோம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். டயாமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 100, 2வது 80, 3வது 60. இதை பார்த்தீங்க அப்படின்னா 60, 60, மறுபடியும் எடுத்தோம் அப்படின்னா மேலே உள்ளதை எடுத்தோம் அப்படின்னா 80. இந்த 2 அளவு மட்டும்தான். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த லென்த்து அது உங்களுக்கு தெரியும் 10 நம்ம கொடுத்தது. இதுவும் 10, இங்கேருந்து 10 தான். டோட்டலாக 20. இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம் ப்ரொஃபைலு. டோட்டல் லென்த் பார்த்தோம் அப்படின்னா 100. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா 20. இது பார்த்தோம் அப்படின்னா 10. இது வந்து டிஸ்டன்ஸ் 10, இங்கேருந்து டிஸ்டன்ஸ் 10, ஆக்சுவலாக 20. டோட்டல் லென்த்து 100.
அதே மாதிரி இந்த டயாமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா 60, இது 80, இந்த டயாமீட்டர் 100. உங்களுக்கு பார்த்தா தெரியும் 100. இதுதான். இதை வச்சு நம்ம வந்து இப்போ நான் ப்ரோக்ராம் எழுத போகிறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 60. இந்த 60லேருந்து நம்ம 100 வரை நம்ம இப்போ ப்ரோக்ராம் எழுதிக்குவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இதை பார்த்தோம் அப்படின்னா பிக்சர் வழி கொடுக்குறோம். அதில் வந்து எண்டிங் பாயிண்ட் கொடுக்கணும். எண்டிங் பாயிண்ட் அப்படி பார்த்தோம் அப்படின்னா கடைசி எண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கடைசி எண்டு பாயிண்ட் தான் கொடுக்கணும். இதோட லென்த்து இங்கே தான் முடியும் ப்ரோக்ராமு, அதனால் இந்த பாயிண்ட்டை கொடுக்கணும். அப்போ இஜட் -20 ஓகேங்களா. இஜட் -20 ரெண்டாவது லாக் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் எவ்வளோ, எக்ஸ் வந்து 80. அதுக்கப்புறம் இஜட் -10 என்டர். இந்த இஜட் -10ங்கிறது இந்த லென்த்து. அதுக்கப்புறம் கீழே இறங்க முடியே ப்ரோக்ராமில். இது பார்த்தோம்னா 60. அப்போ எக்ஸ் வந்து 60 டபுள். அதுக்கப்புறம் இஜட் 00 ரெண்டாம் பிளாக். அதுக்கப்புறம் எக்ஸு -2 ரெண்டாம் பிளாக். இந்த இடத்துல கொடுக்கும்போது நம்ம வந்து 12 கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா P11 Q12 தான் கொடுத்துருப்போம். அதில் வந்து N11 மேலே N12 இங்கேயும் கொடுத்துக்கலாம். ஏன் எக்ஸ் -2 கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நிற்கும், அந்த பிப்பு வராமல் இருக்கும். பிப்புன்னா என்னங்கிறது சொல்கிறேன். நம்ம அதில் பேசிங் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதான் பிப்பு. நம்ம இப்போ இந்த ப்ரொஃபைலுக்காண்டி நம்ம இப்போ சிமுலேட்டர் மூலிமா செக் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமு இருக்குது, சைக்கிள் ப்ரோக்ராம் பேசிங். இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணியாச்சு. புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் சேவ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் ஃபேசிங் சைக்கிள் பேர் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இப்போ அந்த ப்ரோக்ராமை எடுக்க வேண்டியது. நம்ம எவ்வளோ லென்த்து கொடுத்துருக்கோங்கிறத பார்த்துக்கலாம். இல்லை இதே லென்த்து கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். 100ன்னு வச்சுக்கலாம். ரா மெட்டீரியல் சைஸ் வந்து 100 அதே கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஃபைல் CNC ஸ்டெப் ஃபேசிங்
நம்ம போட்டது ஸ்டெப் ஃபேஸிங் சைக்கிள் ஓப்பன் பண்ணிக்கலாம். sometime program இல்லையா சாரி நம்ம அதில் காப்பி பண்ணல, இப்போதான் காப்பி ஆயிருக்கா? ஓகே, இப்போதான் காப்பி ஆயிருக்கு. நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் மாற்றலை, அதனால் 105 கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பொசிஷன் வந்து நம்ம 2ல் கூட வச்சுக்கலாம், இல்லை ஓரமாக கூட வச்சுக்கலாம். அதே மாதிரியே இந்த லைனை எடுக்கணும், இல்லாட்டி எரர் வரும். கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கு. நம்ம இங்கே போடுவோம். அதை காப்பி பண்ணியாச்சு. ஸ்டெப் ஃபேஸிங் சைக்கிள் COன்னு போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ரோக்ராம் முன்னாடி வந்துருச்சு. இங்கே நம்ம அதிலேருந்து ப்ரோக்ராம் எடுக்கலாம். என்ன அதை போட்டோம், ஸ்டெப் ஃபேஸிங் CY ப்ரோக்ராம் வந்துருச்சு. இதுக்கு இப்போ ஆஃப்செட் எடுக்கணும். இஜெட் ஆஃப்செட் எடுத்தால் போதும். எக்ஸ் ஆல்ரெடி எடுத்துருக்கு. சிங்கிள் பிளாக்கில் விட்டு கொஞ்சம் முன்னாடி வச்சுக்குவோம். பக்கத்தில் வரும்போது ரீசெட் அடிச்சிருங்க. இது கொஞ்சம் டேஞ்சரானது தான் எடுக்கும்போது. இப்படி நீங்கள் ரீசெட் அடிச்சிருங்க. ஏன்னா டூல் நம்ம நகர்த்தும் போது நம்ம ஹேண்டிலில் போட்டோ ஜாக் மோடில் போட்டோ ரொம்ப நேரம் தள்ளிக்கிட்டு வருவோம். இது நீங்கள் சைக்கிள் ஸ்டார்ட்டில் போட்டு கொஞ்சம் முன்னாடி நகர்த்திக்கிட்டு ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா டூல் நின்றுடும். ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது, தப்பு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் மட்டும்தான் இதே ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ இதுக்கு இங்கே வந்து ஹேண்டிலில் போட்டுக்கலாம். எக்ஸில் போட்டுக்கிட்டு XZ நகர்த்திட்டு நகர்த்தும் போது பார்த்து மைக்ரான் கம்மி பண்ணிக்கணும். இல்லாட்டி இதை 0 பண்ணிக்கலாம். 0 பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து மைனஸில் ஒரு உரமாக கொடுத்துக்கலாம். ப்ளஸ் சீட் போட்டு கொடுக்கணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ
சைக்கிளில் போட போகிறோம். பேசிக் சைக்கிள் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ரொம்ப அழகாக ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும். எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம போட்ட ஸ்டெப் பேசிங் ரெடி. அதாவது ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்குது. நம்ம போட்ட ப்ரொஃபைலும் இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து கரெக்டாக போட்டிருக்கோம். நீங்கள் இப்போ இதுக்கு டைமர்ஸை செக் பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 80, இது பார்த்தீங்கன்னா 100. இதை பாருங்கள், 80, இது 60. இந்த இடத்து பார்த்தீங்கன்னா லென்த்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். 0.1 0.2. அது நம்ம ஆஃப்செட் நம்ம எடுத்தது இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் இதாகி வரும். இப்படி தான் நம்ம வந்து பேசிங் பண்ணணும். பேசிங் லைன் எழுதும் போது இங்கேருந்து தான் எழுதணும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. Z - 20, அதுக்கப்புறம் X 80, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Z - 10 இங்கே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா X 60 இந்த டயமீட்டருக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Z0 இங்கே வரும். அதுக்கப்புறம் X - 2க்கு பேசிங் பண்ணிட்டு போயிடும். இதே நான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேல்யூ Z வெளியே தான் கொடுத்துருப்போம். நம்ம அந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா X மைனஸ் முன்னாடி கொடுத்துருப்போம். அப்படி கொடுத்தா மட்டும்தான் இதில் எடுத்துக்குது. அந்த சைக்கிளுக்கு மட்டும் இது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஒன்லி பேசிங் மட்டும் பண்ணோம்னா, இதுமாரி ஸ்டெப் பேசிங் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குது. Z - உருவது எங்கே உள்ளேருந்து இருக்குமோ அந்த இடத்துலேருந்து கரெக்டாக இதை வந்து மெயின்டைன் பண்ணி கரெக்டாக எடுத்துக்குது. இதே நம்ம சிங்கிள் பேஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அது இந்த சிமுலேட்டரில் எடுத்துக்கல, அது மிஷினில் கரெக்டாக எடுத்துக்கும். இது பார்த்தீங்கன்னா பேசிக் சைக்கிள்ஸு. உங்களுக்கு இது கொஞ்சம் புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன புரியல அப்படின்னு. நான் உங்களோட டவுட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணுறேன். மறுபடியும் வந்து உங்களுக்காக சைக்கிளில் போட்டு காட்டுறேன். ஸ்கூல் மேலே இருந்தால் எடுக்கும். அதை நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இதுமாரி எடுத்துடும் பேசிங் சைக்கிளை பொறுத்தவரை. மேக்ஸிமம் இந்தமாரி சைக்கிளுக்கு பேசிங் யூஸ் பண்ண மாட்டாங்க, டர்னிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. போரிங்க்கு தான் வந்து பேசிங் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு போரிங் பார்க்கு செட் பண்ணி எப்படி பேசிங் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி போர் பேசிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை நான் கீழே வந்து நான் கமெண்டில் போடுறேன். இந்த ஜாபையும் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க.
நன்றி.